கடந்த வந்து இணைய கத்தத்தது கிருபைக்காய் கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாவரையும் பார்ப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடத்திற்கு உங்களோடு இணைந்து கொள்ள கத்தர் கிருபை செய்திருக்கிறார். விசேஷமாக ஒளியும் செய்கிற அன்பு தேவதாசர்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். கத்தர் இந்த நாளிலே கத்தர் நம்மை பலப்படுத்துவாராக. விசேஷமாக கடந்த 20 நாட்களாக தேவ சமூகத்தில் சபையாய் காத்திருக்க கத்தர் அனுகிரகம் செய்கிறார். இந்த மாலை வேளையிலும் நீங்கள் காத்திருந்த ஜெபித்த வார்த்தைகளின் அடிப்படையில் கத்தர் கடந்த நாட்கள் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருந்தாரே. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே உங்களோடு கூட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நான் ஆசிக்கிறேன். கத்தர் உங்களோடு கூட பேசுவாராக. கத்தர் இந்த நல்ல தருணத்திற்காக கத்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்ம ஒருவரையும் வழிநடத்துவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உங்கள் சித்தம் என்னில் இருக்கும். வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. உங்கள் சித்தம் என்னில் இருக்கும். வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் எல்லாம் நீதானே. நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். நீ செய்த சகல உபகாரங்கள் நினைத்து நினைத்து துதிக்கின்றேன். அல்லேலூயா, ஆராதனை உமக்குத்தானே. அல்லேலூயா, ஆராதனை உமக்குத்தானே. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கவே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உம்மை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. சிலுவை உயர்த்தாமல் உறக்கமே இல்லை. உம்மை சொல்லாமல் வாழ்வே இல்லை. உம்மை நம்பாமல் நித்தியமில்லை. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும். உங்கள் சித்தம் என்னில் இருக்கும். வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே.
வாழ்வில் எல்லாம் நீதானே. உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே, என் வாழ்வில் எல்லாம் நீதானே. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவ சித்தத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த 20 நாட்கள் ஆகும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தில் அடிப்படையிலே ஆண்டவரே நான் என்ன சித்தமாய் இருக்கிறீர் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரிடத்திலே கேட்கிறதான அந்த வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் என்ன சித்தமாய் இருக்கிறேன். இந்த வார்த்தையானது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட அனுபவங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களின் அடிப்படையிலும் கேட்கப்பட வேண்டிய ஜெபிக்க வேண்டிய அந்த சித்தத்திற்காய் காத்திருக்க வேண்டிய அனுபவமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு விஷயம் நாம் ஒவ்வொருவருமே தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் மாத்திரமே என்னுடைய வாழ்வில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற காத்திருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொருடைய தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அது அவருடைய சித்தம் மாத்திரமே நிறைவேறும். ஒருவேளை அவருடைய சித்தம் பல வேளைகளில் நமக்கு பஞ்சுகத்தை போல காணப்படுவதில்லை. சில வேளைகளிலே அது வேதனை நிறைந்த வாழ்க்கையாகவும் பாதையாகவும் இருக்கலாம். ஆனாலும் அது எப்பேற்பட்ட பாதையாக இருந்தாலும் நான் தேவ சித்தம் செய்கிறேன் என்றதான உணர்வோடு கூட நாம் இருக்கிறோம் என்றால் நாம் அனுபவிக்கிறதான வேதனைகளும் நாம் கடந்து போகிறதான பாதைகளும் அது தீமைக்கல்ல நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவும் அந்த தேவ சித்தத்திற்காக ஜெபித்த மனிதனாக இருக்கிறார். அவர் பூமியிலே மனுஷனாக இருந்த பொழுது அவர் தேவ சித்தத்திற்காய் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது, அதுதான் என்னுடைய நோக்கம், அதுதான் என்னுடைய ஆதாரம் என்று சொன்னதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் கடந்து போகிற, அதாவது அவர் தன்னுடைய மனிதனுக்காய் அந்த தேவ சித்தம் நிறைவேற்றுவதனுடைய கடைசி நிமிடங்களில் வந்த பொழுதும் அவர் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிறார். ஆண்டவரே பிரைஸ் காட், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். அன்பானவரே, நம்ம ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கிறது. விருப்பம் இல்லாத மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியாது. இந்த பூமியிலே நீங்கள் வாழ வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நீங்கள் உயர்வுகளை காண வேண்டும் என்றால், இந்த பூமியிலே நீங்கள் உன்னதங்களை சென்றடைய வேண்டும் என்றால் ஒரு விருப்பம் என்றதான ஒரு விஷயம் இருக்கவே செய்ய வேண்டும். அது இருக்கத்தான் வேண்டும். எனக்கு ஒரு விருப்பம் இல்லைங்கன்னு சொல்றேன், இந்த பூமியிலே நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. இந்த பூமியிலே வாழ்கிறானே என்றால் இந்த பூமியில் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விருப்பம் உடையவன் அந்த விருப்பத்திற்கு தவறல்ல. ஆண்டவர் இயேசுவும் அந்த கல்வாரி பாதையை, அந்த கடினமான வேதனைகளை, இந்த உலகத்திற்காய் மனுக்குலத்திற்காய் ஜீவனை கொடுக்க வேண்டிய அந்த மகா பாரமான அந்த செயலை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இது என்னை விட்டு நீங்க கூடுமானால், இந்த பாரமான சிலுவை, இந்த வேதனையான பாதை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஜெபிப்பதில் தவறல்ல. அது ஒவ்வொரு மனிதனாய் அவர் வாழ்ந்ததினாலே, மனிதனாய் இருந்து அந்த அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக போனதினாலே, தேவகுமாரனாய் இந்த விஷயத்துக்கு போனதினாலே அவர் அமிதமாக ஜெபிக்கிறார். ஆகிலும் ஆண்டவர் சொல்லுகிற ஜெபம், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே கடவுள். ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே அந்த சித்தத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நிறைவேற்றினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையை சுமக்க வேண்டும் என்பதும், அந்த அகோரமான பாடுகளை மனுக்குலத்திற்காய் அனுபவிக்க வேண்டும் என்பதும் தேவ சித்தமாய் இருந்தது. அப்படி என்றால் இந்த மாலை வேளையிலும் என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்களும் நெருக்கங்களும் வரும் பொழுது, போராட்டங்களின் பாதையை கடந்து வரும் பொழுது, நாம் தேவ சித்தம் செய்கிறேன், தேவ சித்தத்திற்காக ஜெபிக்கிறேன், ஜெபித்து தான் ஒரு விஷயத்தை செய்தேன் என்று சொல்வதனாலே சில நேரங்களில் நாம் பாதைகள் கடினமாக இருந்தாலும் நாம் சோர்ந்து போய்விடக் கூடாது. கடின பாதையிலும் நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். நான் தேவ சித்தம் செய்து கொண்டிருக்கிறேன்.
ஹalleluya. அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கையிலே அது முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல, அவனுக்கு பின் ஒரு உயிர்த்தெழு இருக்கிறது. மரித்தாலும் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வம். ஹalleluya. பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை உயர்த்தின ஒரு அனுபவமாக இருக்கிறது. எனவே இந்த மாலையிலே நான் சொல்லட்டும், தேவ சித்தம் செய்கிறவருடைய வாழ்க்கை அது முடிந்து போகிற வாழ்க்கை அல்ல, அது தேவனுக்காய் உயர்த்தப்படுகிற வாழ்க்கையாக இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிற ஒரு அனுபவம், நாம் தேவ சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே ரோமர் 12:2 விதமாய் சொல்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. எனவே தேவன் நம்மை குறித்து விரும்புகிற ஒரு விஷயம்தான் தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறவர்களாக, அதை தேவனுடைய பரிபூர்ண சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹalleluya. எனவே தேவ சித்தம் செய்கிற இந்த விஷயத்திலே 2 விதமான சித்தங்களை நான் இந்த மாலை வேளையில் குறிப்பிட விரும்புகிறேன். தேவனுடைய அனுமதிக்கப்படுகிற சித்தம், அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தம். இரண்டாவதாக தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஹalleluya, ஹalleluya. அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம். நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான காரியங்கள். தேவ சித்தத்திற்காக ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே, தேவ சித்தத்திற்காக வேண்டுதல் செய்கிறவருடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதித்துக் கொடுக்கிற தேவ சித்தம் இருக்கிறது. இரண்டாவது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இருக்கிறது. எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய, விரும்ப வேண்டிய ஒரு விஷயம், அனுமதிக்கப்படுகிற சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவையில்லை. தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில் அல்ல, பெர்ஃபெக்ட் வில். ஹalleluya. தேவனுடைய அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தம் அல்ல, அது தீமையாக முடியும். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். ஹalleluya. எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆண்டவரே, என்னுடைய ஆசையினால அனுமதித்துக் கொடுக்கிற விஷயம் என்னுடைய வாழ்க்கையில் வேண்டாம், தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என் வாழ்வில் நிறைவேற வேண்டும். ஹalleluya. இந்த இரண்டையும் வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்க முடியும். ஆண்டவரே, இந்த இவ்விதமான ஒரு ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கட்டும். இந்த ஜெபத்தினுடைய நிறைவு நாட்கள், ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே நீர் அனுமதித்துக் கொடுக்கிற தேவ சித்தம் அல்ல, உம்முடைய பரிபூர்ண சித்தம் விளங்குவதாக. ஹalleluya, ஹalleluya. அனுமதித்துக் கொடு, அதையும் ஆண்டவர் தான் கொடுக்கிறார், அதையும் ஆண்டவர் தான் செய்கிறார். God's permissive will. ஹalleluya. அது வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய பெர்ஃபெக்ட் வில், பரிபூர்ண சித்தம் என்னுடைய வாழ்விலே நிறைவேறுவதாக. ஹalleluya. அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தம், அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தம் என்றால் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆசைப்பட்டு ஜெபிப்போம், ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிறோம், அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். தேவன் நினைக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால, உங்களுக்கு எல்லாம் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், சின்ன சின்ன சிறுவர்கள் இருக்கிறார்கள். பெற்றோரிடத்தில் ஒரு விஷயத்தை வந்து நைன்னு கேட்டு, ஓ நல்ல பொறுக்க முடியலப்பா, பிரைஸ் காட், நச்சரிச்சுட்டே இருக்கிறான்ப்பா, போய் தொலை, செஞ்சு தொலை அப்படின்னு சொல்லி விடுறது சில விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சிறு பிள்ளைகளை போல ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு அப்படியே உடனே சொல்லிட்டு இருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட சரி போய் தான் பாரு அப்படின்னு சொல்லி விடுவார். அவ்விதமான ஒரு தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுவது அது ஆசீர்வாதமானதாக இருக்காது, அது நன்மையானதாக இருக்காது, அது மேன்மையானதாக இருக்காது. நம்முடைய அப்படி என்றால் அப்படின்னா எங்க ஆசையெல்லாம் ஒண்ணுமே ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டாரா? அவர் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்திருக்கு. வேளாண்மை எப்பவுமே பேலன்ஸா செய்யணும். நம்முடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு சொல்லணும். அதுதான் முதலாவதாக சொன்னேன், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னிடம் விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி இல்லை. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய விருப்பத்தை தேவனிடத்தில் சொல்வதற்கு எந்த தடங்களும் இல்லை, எந்த தவறும் இல்லை. நாம் அவருடைய சித்தத்தின்படி எதையாகிலும் கேட்டால் அவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் விருப்பம் இருக்கிறது. ஆண்டவரே, நான் கேட்பது எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதல்ல, நீர் விரும்புகிற என் வாழ்க்கையில் நடக்கட்டும். நம்ம ஆசையெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும். கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொல்லிட்டு நீ எல்லாவற்றையும் தந்தோம்னு நம்ம நினைக்கிறோம். கேட்க கேட்க அவர் கொடுத்துட்டே இருந்தாருன்னா ஆண்டவர் நல்லவர் நல்லவர் இருப்போம். கேட்கறது டான் டைமுக்கு கிடைக்கலன்னா போங்க என்னத்தை ஆண்டவர்ன்றோம். அப்படித்தான் பழைய காலத்திலிருந்தே ஜனங்கள் இருந்தார்கள். நாம் அப்படி இருக்க வேண்டியவர்கள. நம்முடைய ஆசையும் விருப்பம் இப்படித்தான் கேட்கணும். கேட்பதற்குரிய உரிமை நமக்கு இருக்கிறது. தகப்பன் என்றால் பிள்ளைக்கு கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தகப்பன் என்றால் நம் பிள்ளை என்றால் நிச்சயமாய் கேட்போம். கேட்பது நம்முடைய உரிமை, கொடுப்பது அவருடைய காரியம். ஆனால் நமக்கு என்ன ஜெபம் இருக்கு? ஆண்டவரே, நான் கேட்கிறேன், ஆனால் உம்முடைய சித்தத்தின்படியாக இருக்கிறோம்.
ஹalleluya. நாம் கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள், ஆனால் தேவ சித்தம் செய்ய வேண்டும். அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தம். என்னாகும் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால், என்னாகும் 22ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நீங்கள் காண முடியும். அங்கே அனுமதிக்கப்படுகிற தேவ சித்தம் அங்கே செயல்படுகிறதை காணலாம். என்னாகும் 22ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவின் பெயர் மோவாபியர் என்று சொல்லப்படுகிற அந்த மனிதர்கள், அந்த ஜனங்களுடைய ராஜாவாக பாலாக் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் அந்த இடத்தில் தங்கியிருக்கிறதான ஜனங்களை, அதாவது தேவ ஜனங்களை, அங்கே ஒரு ஜனக்கூட்டம் எங்கிருந்து வந்திருக்கிறது, அவர்களை சபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை, அந்த மோவாபியர்கள் சுற்றிலும் பரவி இருக்கிற அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அவன் சபிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அங்கே ஒரு தீர்க்கதரிசியை தேடி போகிறான். அப்படி தேடி போகிற மனிதனுடைய பேர் நீங்க வாசிச்சு வந்தா நமக்கு டைம் இல்லை, இன்னும் 15 நிமிஷம் இருக்கு நமக்கு. எனவே அந்த 22ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பாலாக் என்ற ஒரு ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக பிலேயாம் என்றதான ஒரு தீர்க்கதரிசியை தேடி அவன் போகிறான். அந்த பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியில போய் அவன் ஆட்களை அனுப்புகிறார். அவ்விதமாய் அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி இடத்துல போய் அங்கே என்ன செய்கிறார்கள், அவனுடைய ஆட்கள் அங்கே போய் தங்கி இருக்கிறார்கள். அப்ப பாருங்க, அந்த பிலேயாம் ஆண்டவர்கிட்ட போய் இந்த விஷயத்தை தெரிவிக்கல. அங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் வந்து அந்த பிலேயாம்கிட்ட வந்து கேட்கிறார், என்னப்பா இன்னைக்கு பெரிய விசேஷமா இருக்கு உங்க வீட்டுல புதுசுமான ஆட்கள் எல்லாம் வந்து தங்கி இருக்கிறாங்க, யாருப்பா இவங்க அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் நம்முடைய சகல விஷயங்களையும் அறிகிறவர். நாம் எங்க இருக்கிறோம், எங்க போறோம், யார்கிட்ட பேசுறோம், என்ன செய்யறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், என்ன சிந்திச்சுட்டு இருக்கிறோம், என்ன பிளானிங் இருக்கோம். உங்க வாழ்க்கையில் தேவ சித்தம் மாத்திரமே என்னுடைய மகளும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிற ஆண்டவர், அதை நினைவு கூறுகிற ஆண்டவர், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் நன்றாய் கவனிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு விசுவாசத்துக்கு? எனவே நம்முடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்பாடுகள், நம்முடைய சம்பாஷணைகள் எல்லாம் அவருக்கு முன்பாய் வெளியிறக்கமாய் இருக்கிறது. எனவே மாறாக அங்க போய் பிலேயாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே, ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடியே, பிலேயாம் வீட்டுல வந்திருக்கிறதான இந்த விருந்தினர்கள் யார் என்பதை, பாலாக் அனுப்பிவிட்ட ஆட்கள் யார் என்பதை அறிகிறதான தெய்வம் பிலேயாம் இடத்துல முன்னமே போய், என்னப்பா யாரு உங்க வீட்டுல விசேஷமா கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க, யார் அவங்க அப்படின்னு கேட்கிறார். நான் இப்ப சகோதரி வீட்டுக்கு போயிட்டு தான் வரேன், நான் போன உடனே ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், வந்திருக்கிறவர் யார்? அப்படிதான் பிலேயாமையும் ஆண்டவர் கேட்கிற, அவங்க வீட்டுல சிந்தித்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க யாரு? அவன் சொன்னா, பாலாக் ராஜாவுடைய ஆட்கள். அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, அந்த ஜனங்களை சபிப்பதற்காக அழைக்க வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னாரு, நீ இவன் போகணுமா வேண்டாமான்னு கேட்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி போக வேண்டாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம சில விஷயங்களுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? நீங்கள் பாடல் பாடும்போது வெளிப்படுத்துவார். ஒரு விஷயத்தோட நீங்க ஆராதனைக்கு வரீங்க, ஒரு விஷயத்தோட ஒரு கேள்வியோடு ஆண்டவர் சமூகத்தில் வரீங்க. நீங்க வரும்போது உள்ள வரும்பொழுதே ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுப்பார், நம்ம திருப்தி அடைய மாட்டோமே, நம்ம மறுபடியும் தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், மறுபடியும் 10 நாள் உபவாசம் போட்டு இருக்கோம், மறுபடியும் 40 நாள் ஜெபிக்கணும்னு தீர்மானம் பண்ணி சர்ச்சைக்கு வந்திருக்குன்னு சொல்லி 40 நாள் உபவாசம். அன்னைக்கு என்ட்ரு ஆகும்போதே ஆண்டவர் சொல்லிட்டாரு, வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பிலேயாம் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவன் வீட்டில் வந்திருக்கிறதா இருப்பா, நீ அவங்களோட போக வேண்டாம், முடிஞ்சு போச்சு மேட்டர். அப்பவே வந்தாக்க காலையில் அனுப்பி விட்டுருக்கணும். ஆனா பிலேயாம் என்ன செய்யல, சொன்னதை கேட்கல. ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்றாரு. அவர் மறுபடியும் இந்த மக்கள் சொல்றாங்க, உங்களை எங்களிடமாய் அழைத்துக் கொண்டு வருகிற ராஜா எங்களை அனுப்பியிருக்கிறார். அங்கே கவனித்திருக்கிறார் தெரியும். 18ஆம் வசனம், பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னியும் தந்தாலும் சிறிய காரியமானால் பெரிய காரியமானால் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. அப்படின்னா ஆண்டவர் கட்டளையை முன்னமே கொடுத்துட்டாரு. 17ஆம் வசனத்தில் 12ஆம் வசனத்தில் பாருங்க, அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களுடைய போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ போக வேண்டாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பிலேயாம் காலமே இருந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்க, நான் உங்களோட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னார். ஆனா ஆண்டவர் எல்லாம் பலமுறை அவன்கிட்ட சொல்லிட்டார் போக வேண்டாம். ஆனா மறுபடியும் என்ன பண்ணிருக்கான்,
அவனுக்கு தெரியுது கொடுக்க மாட்டாங்க, பெர்மிஷன் கொடுக்க மாட்டான்னு தெரியும், ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு தெரியும், ஆண்டவர் பேசிட்டார். அங்கே ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆகிலும் மறுபடியும் அவங்க கம்பல் பண்ணும்போது, மறுபடியும் அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணும்போது, மறுபடியும் அவங்க வேண்டுதல் செய்யும்போது, மறுபடியும் உனக்கு வேண்டியதெல்லாம் தரப்பா, பொண்ணு வெள்ளி எல்லாம் நீ சமைச்சிட்டீங்கன்னா போதும், உனக்கு வேண்டிய எல்லா கிஃப்ட்டும் நாங்க ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறோம். மறுபடியும் ப்ரெஷர் பண்ணும்போது அந்த பொண்ணையும் வெள்ளியும் பார்த்தப்போ மனசு நிறைய ஆசை, வேறொரு ஆசை நான் நிறந்தப்போ ஹல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் பாடுவோம், எப்படி பாடுவாங்க, ஒன்று வேறு ஒரு ஆசை இல்லை. பாட்டெல்லாம் சரியா தான் இருக்கு, வாய்தெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உள்ள எல்லாம் என்னதான் இருக்கு, ஆசைதான் இருக்கு. என்னென்னமோ ஆசை, எப்படியோ ஆசை. ஆனா பாட்டு வாயில் எப்படி வருது, வேறு நம்மட்டா வேற தெய்வம் இல்லப்பா, நீர் இல்லாம வேற இல்லப்பா, நீங்க தான்ப்பா எல்லாமே. நான் இப்படி பாட்ட பார்த்தீங்க, நீங்க தான்ப்பா எல்லாமே. இப்படிதான் வார்த்தைகள் இருக்கு. ஆனா உள்ள முழுவதும் வேறு விஷயத்துல இந்த விலையா அவனுடைய இதயமும் உள்ளம் முழுவதும் போகணுங்கிற ஆசை, உள்ளம் முழுவதும் போகணுங்கிற ஆசை. ஆனா அவனுடைய இருதயத்தை நினைவுகள் விசுவாசிங்க, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், உங்கள் சிந்தைகளை, உங்களுடைய எண்ணங்களை, நம்முடைய எண்ணங்களை அறிகிற ஆண்டவர் நம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்றவே அவர் எப்பொழுதும் விரும்பிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சித்தத்திற்கு மாறாய் நாம் செயல்படுவதற்கு அவர் விரும்புகிறதில்லை. அவர் விரும்பாததினாலே நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்பதற்கு முன்னதாகவே, நம்முடைய வேண்டுதலுக்கு முன்னதாகவே, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் என்று நாம் சொல்றோமே, அந்த அதிகம்ங்கிற வார்த்தையில தேவ சித்தத்தையும் நிறைந்தே நம்மோடு கூட செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அவர் முன்னமே நம்மை அறிந்து செயல்படுகிற தெய்வமாக இருக்கிற அவர் முன்னமே தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த. ஆனாலும் நம்முடைய இருதயம் மாற்று சிந்தனைகள் நாம் நிறைந்திருக்கிறதுனால, ஐயோ இது நடந்தா பரவாயில்லையே, இப்பவே எல்லாம் கிடைச்சிட்டா பரவாயில்லையே, இப்பவே நடந்துட்டா பரவாயில்லையே, இப்பவே பெரிய ஆளை வாங்கிட்டா பரவாயில்லையே, இப்ப அது கிடைச்சா பரவாயில்லையே, இந்த குடும்பத்துல நம்ம பொண்ணுக்கு திருமணம் நடந்தா பரவாயில்லையே, இதெல்லாம் பல ஆசைகள் நமக்குள்ள நம்மளே ஒரு படம் போட்டு வச்சதுனால, அப்புறம் ஆண்டவரே இருக்கும்போது ஆண்டவர் போப்பாங்க அப்படின்னு சொல்ல போனதுனால என்ன செஞ்சுது, ஆண்டவர் சித்தம் இல்லாத அனுமதிக்கப்படுகிற சித்தத்தின்படியே ஆண்டவர் அமிதமா நம்ம கெஞ்சதுனால, அமிதமாய் அனுமதிக்கப்படுகிற போகிற பாதையிலே அது சம்பரமா இருப்பதில்லை, அது வேதனை நிறைந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிதான் ஒரு ஞாபகம் வருது. நாங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல பெருந்துறையில தான் நாங்கள் வளர்ந்தோம். அப்ப எங்களுடைய ஒரு அண்ணன் இருந்தார், அவர் இப்ப இறந்துட்டார். அவர்கிட்ட எங்க சர்ச்சுக்கு அப்போ ஒரு பிரதர், அவருடைய ஏஜ்ல இருக்கிற ஒரு வந்துட்டு இருக்காரு. அப்போ நான் சின்ன பையன், அவரோட ஒரு 6 வயசு கம்மி. அப்போ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அந்த சர்ச்சில் வர பிரதர். அவரு ஒரு பொண்ணை விரும்பிட்டார், அவருக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அவருக்கு அப்போ அது அந்த கல்யாணம் பண்ணாமா என்ன பண்ணாமா, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம், ஆண்டவர் சரின்னு தான் சொல்றாரு, அதுக்கு வசனம் எல்லாம் தந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இப்படி வசனம் தருவார். சில நேரத்தில் நாம அப்படித்தான் நினைக்கிறோம், நம்ம மனசு பூரா ஒரு விஷயத்தை போட்டு நடக்கிறது. அவருக்கு என்ன, அவருக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, நாமளே நினைச்சிடறோம். அப்புறம் நம்மளே தீர்மானம் பண்ணிட்டு போக வேண்டியது. அப்புறம் அதுக்கு போய் ஜெபம் பண்ணிட்டு ஆலோசனை கேட்டுட்டு அண்ணன் கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அவர் சொல்லி சொல்றாரு, ஆண்டவர் வசனம் எல்லாம் தந்துட்டார் பிரதர், எங்க பிரதர் அந்த வசனம் அப்படின்னு கேட்டார். அதுக்கெல்லாம் அவர் சொல்றாரு வசனத்தை, ஒருவனுக்கு மனைவி விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். நல்ல ஞாபகம் இந்த இன்சிடென்ட், இந்த விஷயத்தை என்னன்னா, அவர் வசனத்தை சொல்றார், உங்களுக்கு மனைவி விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். வசனம் இங்க இருக்கு, உங்களுக்கு அதுக்காக ஞாபகம் சார், இப்படி வசனம் இருக்குமா? வசனம் இருக்கு, அவர் தப்பு இல்லை, வசனம் தப்பு இல்லை, அவருடைய மனசுதான் தப்பு. அவர் சின்ன தப்பு தான் பண்ணார். வாசிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால் அவனுக்கு இல்லாததின் படி அல்ல, அவனுக்கு உள்ளதின் படியே அங்கீகரிக்கப்படும். என்ன வசனம்? உங்களுக்கு என்ன விருப்பம் இருந்தால் அவர் என்ன பண்ணிட்டார்? வசனம் எப்படி இருக்கு? அவர் என்ன வசனத்தை எப்படி மாத்திட்டார்?
மனைவி விருப்பம் இருந்தால் மாத்திட்டார். என்ன வித்தியாசம் பண்ணார் அவரு? இல்ல உங்களுக்கு நான் சொல்றது புரியல. அவர் வசனம் இருக்குன்னு சொன்னார்ல, மனைவி விருப்பம். அவர் பெரிய தப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணல. வசனம் எப்படி இருக்கு? மன விருப்பம் இருந்தால் இருக்கு. அவர் மனசுலாம் யாருன்னு என்ன இப்போ? மனைவி. அதனால அவர் படிச்சப்ப அவர் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சது? மனைவி விருப்பம் இருந்தால் தெரிஞ்சது. என்ன எழுத்துப்பிழ? நாக்கு பக்கத்துல ஒரு கொம்பு. அங்க சரியா இருக்கு மன விருப்பம். அவர் என்ன பெரிய தப்பெல்லாம் பண்ணல. நாக்கு மேல ஒரு கொம்பு, கண்ணுல மனசு முழுவதும் அவர் நினைச்ச மனைவியா இருக்கிறதுனால அவர் வசனத்தை படிக்கும். உங்களுக்கு மனைவி விருப்பம் இருந்தா அப்படின்னு. இப்படிதான் நம்ம வாழ்க்கையில் பல நேரத்திலே நம்ம மனது பூரா அவனை நினைச்சு வச்சிடறோம். மனசு பூரா ஆசை, மனசு பூரா இதுதான் அதுதான் இப்படிதான் அப்படிதான் நடக்கணும் இப்படிதான் நடக்கணும். அப்புறம் 20 நாள் உபவாசம் இருக்கும்போது கரெக்டா ஒரு வசனம் கிடைக்கும். இந்த மாதிரி நாம படிக்கும் போது நம்ம மனசு நிறைஞ்சு படிப்போம். மனைவி விருப்பம் இருந்தா அங்க எப்படி இருக்கு? மன விருப்பம் இருந்தா அதை விருப்பம். இந்த மாதிரி நாம தேவ சித்தத்தை நம்முடைய விஷயத்துக்கு ஏற்றவாறு வளைப்பது பரிபூர்ண சித்தம் அல்ல. தேவ சித்தத்தை நம்முடைய விருப்பத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பது தேவ சித்தம் அல்ல. அது சில நேரத்தில் அது அனுமதிக்கப்படுகிற சித்தமாய் போகும். அனுமதிக்கப்படுகிற சித்தம் எப்போதுமா இருக்கு. ஆண்டவர் கேட்க, ஆண்டவரே போகலாம் போகலாம். ஆண்டவர் சொன்ன போகாதேன்னு முதலே கேட்கறதுக்கு முன்னாடியே சொன்னார். இவன் மறுபடியும் நச்சரிச்சுட்டு இருக்கிறத பார்த்து நான் சொல்றது தான் சொல்லணும். ஆனா போகிற யாத்திரை எப்படி இருந்தது தெரியுமா? போகிற யாத்திரையில அவன் தினந்தோறும் யாத்திரை செய்கிற கழுதுதான். அவன் தண்ணி ஊற்றி பால் கொடுத்து அவனுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்கிற அந்த கழுதை அவனுக்கு கீழ்ப்படியில அவனுடைய கால்களை ஒரு சுவர் ஓரமாய் நெருக்கிட்டு அவனுக்கு என்னடா காலெல்லாம் இந்த காயமாயிடுச்சு. அவனுக்கு வந்துதான் கோபம். என்னைக்கும் டிராவல் பண்ற அந்த கழுதையை போட்டு அடிக்கிறான். அவனுக்கு கண் திறக்கப்படல. அடிக்கிறான் அதே மதத்தை நான் கழுத பேச ஆரம்பிச்சேன். என்னையா கொலை பண்ற? நான் நேரா போக முடியாதபடி முன்னாடி ஒரு தூதன் நிற்கிறான் பாரியா அப்படின்னு தான் இவன் கண்ணு தெரிஞ்சது. சில நேரத்துல நம்முடைய ஆசைகளினால் நம்முடைய கண்கள் மறைக்கப்படுகிறது. நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் எதையோ இருதயத்தை நிறைச்சதுனால அது நடைபெறாததுனால நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சோர்ந்து போய்விடுகிறோம். நான் ஜெபிச்சு நடக்கவே இல்லை. என்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே மாட்டேங்கிறார். சோர்ந்து போகிறோம். ஆவி அப்படி அல்ல. நாம சோர்ந்து போக வேண்டியது அல்ல. ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவரே நான் என்ன ஜெபம் பண்ணால், நான் என்ன வேண்டுதல் செய்தால் நீ என் வாழ்க்கையில நன்மையானது தான் செய்வீனான். நீ எதை செய்தாலும் நீ நேர்த்தியாகத்தான் செய்வீனான். அந்த நம்பிக்கையோடு அவருடைய வல்லமையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுத்த வாழ்க்கை அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எனவே அனுமதிக்கப்படுகிற சித்தம் வேண்டாம். அப்ப என்ன நிறைவேறணும்? தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறும். பரிபூர்ண சித்தம், God's perfect will. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வந்தீங்கன்னா பார்க்க முடியும். நம்ம முழு அதிகாரத்தை பிடிச்ச டைம் போயிடும். ஆனால் விஷயத்தை சொல்றேன். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் நீங்க வரும்பொழுது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை நீங்கள் பார்க்கலாம். என்ன பரிபூர்ண சித்தம்? அப்போஸ்தலர் 16:6 அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவருடைய ஊழிய பாதையிலே ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் 6ஆம் வசனம், அவர்கள் பிரியா கலாத்தியா நாடுகளில் கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. ஆசியாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஆத்மாக்கள் இல்லையா? சொல்லுங்க. பிராமண மங்கலத்தில் இருக்கிறவங்க விசுவாசி இல்லையா? இல்ல ஆத்மாக்கள் இல்லையா? ஆசியாங்கிற அந்த கண்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஜனங்கள் இல்லையா? தேவன் ரட்சிக்கப்பட வேண்டாம்னு விரும்பினாரா? அப்படி இல்லை. ஆனா அன்றைக்கு தம்முடைய ஊழியர்களை அங்கே ஆசியாவிலே வசனத்தை போதிக்க வேண்டாம் என்று தடை பண்ணப்பட்டு, அப்படின்னு என்ன பண்றாங்க? ஆசியாவிலேயே அவங்க என்ன பண்றாங்க? அடுத்து மீசியா அவங்க டிராவல் பண்றாங்க. மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியாங்கிற நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். அப்ப ஆசியாவுக்கு போறதுக்கு ஆண்டவர் தடை பண்ணிட்டாரு. அடுத்து எங்க போறாங்க? மீசியா தேசம் வந்து பித்தினியாங்கிற நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினாங்க. அப்படின்னா அங்கதான் போக வேண்டாம், அப்படின்னா இங்க போலாம் அப்படின்னு டிராவல் பண்றாங்க. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆவியானவரோ அவர்களை போக விட்டார்.
அப்ப தேவ சித்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்றால் ஆண்டவர் நடத்துகிற பாதை அதை புரிந்து கொள்கிறவர்களுக்கு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அந்த பாதை தெளிவாய் புரியும். எத்தனை சொல்றேன்? தெளிவாய் புரியும். தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்கள் அந்த பாதை தெளிவாய். அவர்களை அங்கேயும் போகவில்லை. அப்போ ஒரு இடத்துக்கு என்ன ஆண்டவர் இங்க போனான்னு நினைச்சா இங்கேயும் போக வேண்டாங்க, அங்க போகணும்னு நினைச்சா அங்கேயும் போக வேண்டாங்க அப்படின்னு நினைக்கிறதல்ல. அவர்கள் அங்கேயும் போகல. அவர்களை அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்க என்ன நடக்குது? அங்க வந்த உடனே அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாகி அங்கே மக்கதோனியா தேசத்தானவர்கள் வந்து நின்று அவர்களிடத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தரை அழைத்தார் என்று நாங்கள் நிச்சயித்துக் கொண்டு மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு இருக்கிறோம். அப்போ ஆசியாவுக்கு போக இருந்தவனை ஆண்டவர் டிராவல் பண்ண வச்சு எங்க கொண்டு வருகிறார்? மக்கதோனியாவுக்கு கொண்டு வருகிறார். அப்படின்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவனை, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை ஆண்டவர் அழகாக கைட் பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர் நேர்த்தியாய் வழி நடத்துவார். அவருடைய வழி நடத்துதல்கள் நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும். அங்கே வந்த பொழுது என்ன சம்பவிக்கிறது? அங்க போய் அங்க ஜெபம் பண்ணுகிற இடத்துல ஒரு ஆற்றுக்கு பக்கத்துல ஒரு அங்கே வழக்கு அங்க உட்கார்ந்து அங்க இருக்கிற ஸ்திரீகளுக்கு அவர்கள் வசனத்தை சொல்லுகிறார்கள். அங்கே வசனத்தை சொல்லும் பொழுது அங்கே தியத்தீரா ஊரால் என்று சொல்கிற ரத்தாம்பரம் இருக்கிற ஒருவள் லீதியால் என்ற பேருள்ள ஸ்ரீ அந்த வசனத்தை கேட்டு அவர்களுக்காக அந்த வசனத்துக்காக தன்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் யாரை எப்பொழுது சந்திக்க வேண்டும் என்று அவர் திட்டம் பண்ணி இருப்பதனாலே அவர் தம்முடைய தயவுள்ள பரிபூர்ண சித்தத்தின்படி அவரே நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே போய் அவர்கள் செய்கிறார்கள். அப்போ ஆண்டவர் மக்கதோனியாவுக்கு நடத்தி அவருடைய பாதையை திருப்பி வந்தனுடைய மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அங்க நடக்கிறது. அதுக்கு பின் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே ஒரு குறி சொல்லுகிற ஸ்திரீயினுடைய அவர்களுக்கு எதிராய் அவர்கள் ஜெபித்து அந்த குறி சொல்லுகிற ஸ்திரீயிடத்திலிருந்து அந்த குறி சொல்லுகிற ஆவி விட்டு போகிறது. இதனால சம்பவித்தது என்ன தெரியுமா? நீங்க அதிகாரத்துல படிச்சு பாருங்க. சம்பவித்தது என்ன? அது நிமித்தமாய் அவள் நிமித்தமாய் ஆதாயம் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் பவுலையும் சீலாவையும் பிடித்து அடித்து உதைத்து அவர்களை சிறைச்சாலையில் அடைத்துக் கொண்டார். என்ன பாச? அனுமதிக்கப்படுகிற சித்தத்திலையும் பிரச்சனை. இங்க தேவ சித்தத்தின்படி வந்தாலும் பிரச்சனை. வித்தியாசத்தை கவனிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கை. நம்முடைய ஜீவியம் நம்முடைய நாம தேவ சித்தம் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த திட்டத்துல இருக்கிற ஒரு மெயின் பிரின்சிபிள் என்னன்னா, நமக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறதுடைய மெயின் பிரின்சிபிள், நான் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், அதே நேரத்தில் நான் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். சோ இவ்விதமாய் நாம் சிந்திக்கும் பொழுது பவுலும் சீலாவும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள், தேவனுக்கென்று புறப்பட்டவர்கள்,